மிக மோசமான அதிபயங்கர பழிதீர்ப்பாக இருக்கும். இப்போ வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர் இப்போ வீட்டில் உட்காந்து குரான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அசர் நேரம், இப்போ குரான் அன்றைய நாள் நோன்பு நோட்டு இருப்பார்கள். கலகக்காரர்கள் எப்படியேனும் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி வீட்டை சுற்றி முற்றுகையிட்டுக் கொண்டிருப்பார்கள் கலகக்காரர்கள். இப்போ உணவு தண்ணீர் உட்பட எதுவும் உள்ளே போகக்கூடாது என்று கலகக்காரர்கள் தடுத்து விடுவார்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒருவித வீட்டு சிறையை வைப்பதை போல அவர்களை முற்றுகை. ஜனாதிபதி அவர்களுக்கே அந்த நிலைமை. இப்போ இந்த நிலையில உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் நாயகத்தின் மனைவி, உம்முல் முஃமினீன், இப்போ இவங்க கோவேறு கழுதை அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்காக உணவு தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள். கலகக்காரர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். எவ்வளவோ முயற்சித்தும் கூட உள்ளே போறதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு கட்டத்தில் இந்த கலகக்காரர்கள் அன்னை உம்மு ஹபீபாவுடைய கழுதையை எட்டி உதைப்பார்கள். அந்த கழுதை போய் கீழே விழும். அன்னை உம்மு ஹபீபா அவர்களும் கீழே விழக்கூடிய நிலைக்கு வருவாங்க. சுதாரித்து எழுந்து கொண்டு அங்கிருந்து அவர்கள் கிளம்பி விடுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், அன்றைக்கு நோன்பு நோட்டு இருக்கிற ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பசி மயக்கம், அப்படியே சிறிது நேரம் கண்ணயர்வார்கள். நபிகள் நாயகத்தை கனவிலே காண்பார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், உஸ்மானே, உங்களுக்கு உணவு தடுக்கப்பட்டு விட்டதா? ஆம் யா ரசூலல்லாஹ். தண்ணீர் தடுக்கப்பட்டு விட்டதா? ஆம் யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் கடைசியாக கேட்பார்கள், நீங்கள் இன்று மாலை எங்களுடன் வந்து இஃப்தார் நோன்பு திறக்க விரும்புகிறீர்களா என்று கேட்கிற போது அதற்கு உஸ்மான் மகிழ்ச்சியோடு சொல்வார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ் என்பார்கள். இப்ப கனவு முடிஞ்சிடும். அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மனைவி இடத்திலே, நாயிலா இடத்திலே இந்த சுப செய்தியை சொல்லுவார்கள். அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் கலகக்காரர்கள் சவாரிச்சுகள் கதவை உடைத்து மதில் மேல் ஏறி அதற்கு உஸ்மானின் வீட்டுக்குள்ளாக குதிப்பார்கள். இப்போ அநீதி எப்படியெல்லாம் நடைபெறுகிறது என்று பார்க்க வேண்டும். மன்னிமிக்கிறவர்களே, வீட்டுக்குள் குதித்தவர்களில் ஒருவன் காஃபிகி பின் ஹர்ப் என்பவன், மிக கொடிய மனிதர்களிலேயே மிக மோசமானவன். காஃபிகி பின் ஹர்ப் என்பவன் உள்ளே வந்த அவன் குரான் ஓதிக்கொண்டிருக்கிற ஹஜ்ரத் உஸ்மானை எட்டி உதைப்பான். குரான் ஒரு பக்கம் விழும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு பக்கம் போய் விழுவார்கள். மனைவி நாயிலா தடுக்க வருவார்கள். பெண் என்றும் பாராமல் அவர்களின் கையில் வெட்டப்படும் வாளால் அவர்களின் விரல்கள் துண்டிக்கப்பட்டு ரத்தம் பீரிட்டு ஓடும். மன்னிக்கவர்களே, இது போன்ற அநீதிக்கு மேல் அநீதியாக கடைசியிலாமே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய புஜத்தில் குறு வாளால் அவர்களை குத்துவான். அதே நிலையில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். நினைக்கிறவர்களே, அவர்களின் சிந்திய இரத்த துளி ஓதிக்கொண்டிருந்த குரான் பிரதியில் ஒரு வசனத்தின் மீது தெரிக்கும். காலத்தின் சாட்சியாய் அந்த குரான் பிரதி இன்றைக்கும் துருக்கியின் இஸ்தான்புல் நகர அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, அந்த வசனம் அதுதான். அல்லாஹ் குறிப்பிடுவான், வஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், உஸ்மானே, உங்களை அநியாயமாக கொலை செய்திருக்கிறார்கள், உங்கள் சார்பாக அவர்களை பழி தீர்ப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அந்த வசனத்திலே பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இதே இந்த கொலையாளிகள், கலகக்காரர்கள், இவர்களின் நிலைகளை குறித்து வரலாறு எழுதுகிறார்கள். கலகத்திலே ஈடுபட்ட யாரும், உஸ்மானை ஷஹீதாக்கிய யாரும் இயற்கை மரணமாக மரணிக்கவில்லை. ஒருவர் பின் ஒருவராக பல்வேறு கலகங்களில் மிக மோசமாக கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். அநியாயங்கள் எந்த விதத்திலே வந்தாலும் நிச்சயம் அல்லாஹ் பழி தீரும்.